இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, பைசா செலவில்லாமல் இயற்கை விவசாயம் செய்வது எப்படி என்பதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பைசா செலவில்லாமல் விவசாயம் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? அப்படின்றது ஒன்றும் இல்லை. நம்ம இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது இடுபொருட்கள் அதிகமாக நம்ம வாங்கி உபயோகப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு விளைச்சல் மகசூல் அதிகமாக வந்தாலும் உற்பத்தி செலவானது மிக அதிகமாகிறது. அதனால் வருவாய் வந்து நம்மளுக்கு மிக குறைவாக கிடைக்கிறது. இதெல்லாம் வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்தி மகசூல் அதிகமான மகசூலையும் அப்புறம் வந்து நிகர லாபமும் எப்படி விவசாயத்தில் பெறுறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஜீவாமிர்தம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து 175லேருந்து 200 லிட்டர் தண்ணியை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து 10 கிலோ சாணம், பசுமாட்டு சாணம், நாட்டு மாட்டு சாணம் 10 கிலோ வந்து நல்லா தண்ணியில் கரைக்கணும். அடுத்தது பசுமாட்டு சாணம் போட்ட பின்னாடி கோமியம் ஒரு 10 லிட்டர். இது வந்து கோமியமானது வந்து என்னென்னா, பசுமாட்டு சாணம் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அந்தளவுக்கு நுண்ணுயிரிகள் வந்து நிறையா இருக்கும். ரெண்டாவது வந்து கோமியம் எந்த அளவுக்கு பழசாக இருக்கோ அந்தளவுக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளும் இதில் அதிகமாக இருக்கும். 10 கிலோ சாணம், 10 லிட்டர் கோமியம். அடுத்தது வந்து 2 கிலோ வெல்லம், நாட்டு சர்க்கரை, அது மாதிரி அழுக்கு வெல்லம், அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் நம்மளுக்கு இன்னும் செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும். அது கூட பயிர் மாவுன்றது இருவித்தலை தாவரங்கள் இருக்கிற தாவரம், அதாவது மாவு. இதில் வந்து என்னென்னா, இந்த உளுத்த மாவு, பாசிப்பருப்பு, துவரை இருக்குது. அந்த மாதிரி ஒரு இருவித்தலை தாவரத்துடைய மாவு 2 கிலோ. இதோட வந்து ஒரு பிடி வரப்பு மண் நம்ம இதில் சேர்க்கணும். ஒரு பிடி வரப்பு மண். இந்த வரப்பு மண்ணில் வந்து நல்ல நுண்ணுயிரி இருக்கிறதா இருக்கணும். இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்த பின்னாடி நல்லா கடிகார திசையில் வந்து 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் சுற்றணும். ஒரு நாளைக்கு வந்து 2 முறை, காலை மாலை, ஏன்னா ரெண்டு வேளையில் வந்து கடிகார திசையில் 2 நிமிஷம் சுற்றணும். எதுக்கு நம்ம கடிகார திசையில் சுற்றணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இதில் வந்து அப்புறம் தான் வந்து நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து நிறைய உற்பத்தி ஆகும். ரெண்டாவது வந்து என்னென்னா, இதை வந்து 2 நாளைக்கு செய்யணும். அதாவது 48 மணி நேரம் வந்து இந்த மாதிரி காலையிலையும் சாயங்காலமும் செஞ்சு 2 நாளைக்கு ஊற வச்சோம்னா 2வது நாளில் 48 மணி நேரம் கழித்து நம்மளுக்கு ஜீவாமிர்தம் ரெடி ஆயிரும். இது வந்து என்னென்னா, இந்த ஜீவாமிர்தம் வந்து நல்ல வளர்ச்சி ஊக்கியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மண்ணில் இருக்கிற அந்த நுண்ணிய இந்த மைக்ரோ கிளைமேட்டுன்னு சொல்கிற ஒரு நுண்ணிய பருவநிலையை நம்ம மண்ணில் நிலைநிறுத்தும். இந்த மாதிரி 2 நிமிஷம் கலக்கிட்டு இப்போ ஜீவாமிர்தம் ரெடி ஆகிடுச்சு. எப்படின்னா, ஒரு நாட்டு பசுமாட்டை வந்துட்டு ஒரு 30 ஏக்கர் நிலம் விவசாயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் இந்த நாட்டு மாட்டு கோமியமும் சாணமும் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்புறம் ஏன் நம்ம இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம், இப்போ வெல்லம், இந்த பயிர் மாவு, இந்த வரப்பு மண் இதெல்லாம் போட்டு ஏன் நம்ம ஒன்றா கலக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும்போது என்னென்னா, இதில் இருக்கிற நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நாட்டு பசுமாட்டில் கோமியத்திலையும் பல நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர் இருக்குது. அந்த நுண்ணுயிரெல்லாம் வந்து பல மடங்கு பெருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் செறிவூட்டணும். அந்த செறிவூட்டுறதுக்காக தான் நம்ம இந்த வெல்லம், இந்த பயிர் வகை தாவரங்கள் எல்லாம் நம்ம போடுறோம். இந்த வெல்லம் எதுக்கு போடுறோன்னா, வெல்லம் வந்து ஆக்சுவலாக வந்து என்னென்னா, அது நொதிக்கும் திறனை வந்து அதிகப்படுத்தும். நொதியல் அதிகமாகும்போது என்ன ஆகும்னா, ஒரு உயிரியானது 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 16 ஆகும், 16 64 மாறும். அந்த வேலையை வந்து அந்த வெல்லம் நம்மளுக்கு நிறைய செய்யும். ரெண்டாவது வந்து இருவித்தலை தாவரம் எதுக்கு போடுறோம்னா, இது வந்து சாதாரணமாக இருவித்தலை தாவரங்கள் வந்து காற்றில் உள்ள தலைச்சத்தை வந்து மண்ணில் நிலைநிறுத்தும் இயற்கையாகவே. அதில் வந்து அதனுடைய வேர்பரப்பில் வேர் முடிச்சுகள் நிறையா இருக்கும். அந்த வேர் முடிச்சுகளை வந்து அட்மாஸ்பரிக்கு நைட்ரஜன் சொல்கிற அந்த வளிமண்டல தலைச்சத்தை நம்மளுக்கு இயற்கையாகவே நிறுத்தும். அதை நம்ம செறிவூட்டும் போது இன்னும் அதிகப்படியான தலைச்சத்தை வந்து நம்ம பூமியில் நிலைநிறுத்துறதுக்காக நம்ம செய்கிறோம். இதே மாதிரி அதாவது வந்து 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் கடிகார திசையில் சுழட்டிட்டு காலையிலும் சாயங்காலமும் செய்யணும். இதை வந்து ஒரு நிழல் பாங்கான இடத்துல நம்ம வச்சு செய்யணும். இதே மாதிரி நம்ம 2 நாளைக்கு, அதாவது 48 மணி நேரம் செய்யும் பொழுது நம்மளுக்கு இந்த ஜீவாமிர்தம் ரெடி ஆயிரும். இது மாதிரி கலக்கி விட்டுட்டு நல்ல ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா மூடிடணும். நல்ல ஒரு கயிறோ இந்த மாதிரி நூலை வச்சோ கட்டிடணும். எதுக்கு நம்ம இது மாதிரி மூடி வைக்கிறோம்னா, அப்போ தான் வந்து அந்த செறிவூட்டுதல் செயல்ன்றது வந்து வேகமாக நடக்கும். நம்மளுக்கு அந்த உயிரியம் வந்து பல மடங்கு ஒரு 2 நாளில் நம்மளுக்கு ரெடி ஆகும். இது வந்து குறைஞ்ச நாளில் நம்மளுக்கு தேவையான இடுபொருள் வந்து 1 ஏக்கருக்கான இடுபொருள் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு செலவுன்னு பார்க்கும்போது 2 கிலோ வெல்லம் மட்டும்தான் நம்ம வெளியேந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதே நம்ம வந்து காய்ச்சி இப்போ நம்ம
பயிர் வச்சுருக்கோம், கரும்பு பயிர் வச்சுருந்தோமா அதில் இருக்கிற கழிவுகளை கூட நம்ம எடுக்கும் பொழுது இதுக்கான ஆகிற செலவு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பைசா செலவு கிடையாது, 0 ரூபா தான். இந்த ஜீவாமிர்தத்தை வந்து 48 மணி நேரம் கழித்து நல்ல ஒரு காட்டன், அதாவது வந்து நம்ம பருத்தி துணியினால் வடிகட்டிட்டு அந்த தண்ணியை அப்படியே எடுத்து டேங்க்கில் நம்ம ஃபில் பண்ணி அப்படியே நம்ம இலைகளுக்கு தெளிக்கலாம். இது வந்து என்னென்னா 1 மாத பயிர்களுக்கு இருக்கும்போது என்னென்னா 30 நாள் பயிர்களுக்கு குறைவாக நம்ம கொடுக்கணும். அதாவது வந்து என்னென்னா இந்த 10 லிட்டர் தண்ணிக்கு 5 லிட்டர் ஜீவாமிர்தம் அப்படின்ற அளவுக்கு கலந்து தெளிக்கலாம். அடுத்தது 2 மாத பயிர்களுக்கு வந்து 10 லிட்டருக்கு 10 லிட்டர் என்ற அளவில் கொடுக்கலாம். அடுத்தது வந்து 3 மாத பயிர்களுக்கு அந்த 200 லிட்டர் நம்ம தயார் பண்ணதை அப்படியே வடிகட்டி அப்படியே டேங்க் ஃபுல்லாக ஊற்றி அப்படியே நம்ம தெளிக்கலாம். ரெண்டாவது வந்து நீர் பாசனத்தில் அப்படியே டைரெக்டாகவும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது எப்படி கொடுக்கலான்னா, நம்ம இந்த ட்ரம்மு ஒன்று 200 லிட்டர் ட்ரம்மு நம்ம ஒன்று செட் பண்ணிக்கிட்டு கீழே நம்ம வந்து ஒரு டேப் ஒன்று செட் பண்ணிக்கணும். நம்ம ஒரு பைப்பு மாதிரி கொஞ்சம் திறந்து மூடுற அளவில் இருக்கிற பைப்பு ஒன்று செட் பண்ணிக்கிட்டு இந்த ஜீவாமிர்தத்தை நம்ம வயலில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு கரெக்டாக 1 ஏக்கருக்கு இந்த ஜீவாமிர்தம் அந்த தண்ணியோட கலந்து போகும் அப்படின்ற ஒரு அளவு தெரியும் நம்மளுக்கு. நம்ம திறந்து விடும் பொழுது அந்த அளவு மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த நம்ம பைப்பு தண்ணி ஊற்றுற இடத்துல நம்ம இதை கொண்டு போய் அந்த செட்டப்பை அப்படியே செட் பண்ணி வச்சிட்டோம்னா தண்ணியில் கலந்து பூமியில் ஈஸியாக பரவிடும். நம்ம தெளிக்கும் போது இருக்கிற ரிசல்ட்டும் இதில் நம்ம மண்ணில் இருக்கிற ரிசல்ட்டும் ஓரளவுக்கு சமமாக தான் இருக்கும். அதாவது மண்ணில் தெளிக்கும் போது என்ன ஆகுனா, நம்ம மண் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து பல வருஷத்துக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளை உருவாக்கும் போது நம்ம மண் வந்து இயற்கையாகவே வந்து ஒரு நுண்ணுயிர் இருக்கிற அப்புறம் ஃபெர்டிலிட்டின்னு சொல்கிற வளமான மண்ணாக மாறிடும். மண்ணில் கொடுக்கும்போது இலைவெளியாக கொடுக்கும்போது அப்போதைக்கு இருக்கிற அந்த பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்தை மட்டும் நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து இந்த ஜீவாமிர்தம் பற்றி பறிச்சாச்சு. இது வந்து பயிரோட வளர்ச்சி ஊக்கிக்கே பயன்படுது. ரெண்டாவது வந்து என்னென்னா, நம்ம பயிரில் வந்து பூச்சிகள்லாம் நிறையா தாக்கும். அதை சாறு ஊஞ்சும் பூச்சிகள் வரும். அடுத்தது அப்புறம் அந்த காய் புழுக்கள் அது மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது நீமாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், அக்னி அஸ்திரம், சுக்கு ஆஸ்திரம்னு சொல்லி ஒரு 4 ஆஸ்திரங்களை நம்ம வந்து தயாரிக்கலாம். ஆஸ்திரம்ன்றது அந்த அம்பு மாதிரி சொல்லுவாங்க. ஆஸ்திரம்னா அம்பு, அதை சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து பயிர்களுக்கு தெளிக்கும் போது அந்த பூச்சி மேலே நம்ம ஏவுறோம். அதுக்கு பேர் தான் அந்த அம்புன்னு நம்ம சொல்கிறோம். நீமாஸ்திரம்னா நீம்ன்றது வேம்பை கொண்டு ஒரு அம்பு எய்ந்து அந்த பயிரில் இருக்கிற கெட்ட செய்கிற நுண்ணுயிரியை நம்ம அழிக்கிறோம். ரெண்டாவது பிரம்மாஸ்திரம்னு சொல்லுவாங்க. பிரம்மன்றது வந்து அந்த படைக்கிறது, அந்த நல்ல உயிரியை படைத்து கெட்ட உயிரியை அழிக்கிற ஒரு ஆஸ்திரம், அம்பு இது மாதிரி. அது வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த காய் புழுக்கள், இந்த படைப்புழுக்கள், பட்டை புழுக்கள்னு சொல்கிற அந்த எல்லா புழுக்களையும் சாகடிச்சிரும். ரெண்டாவது வந்து அக்னி அஸ்திரம். அக்னினா நெருப்பு படும்போது என்னாகும், நம்மளுக்கு எரியுது இல்லையா? அதே மாதிரி பயிருக்கு கொடுக்கும் பொழுது அதில் இருக்கிற கெட்ட செய்கிற நுண்ணுயிரியெல்லாம் பூச்சிகளுக்கெல்லாம் அழிக்கிறதுக்காக தான் அக்னி அஸ்திரம்ன்ற ஒரு பொருளை நம்ம கொடுக்கலாம். இதை முதல்ல நம்ம வந்து நீமாஸ்திரம் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வந்து ப்ராக்டிக்கலாகவே பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பயிர் உற்பத்தி செலவில் பார்க்கும்போது அதிகமாக நம்ம செலவுன்னு பார்க்கும்போது என்னென்னா, நம்மளுக்கு அந்த பூச்சி மருந்துகளையும் வளர்ச்சி ஊக்கிகளையும் வெளியே இருந்து வாங்கி அடிக்கிறதுனால தான் நம்மளுக்கு உற்பத்தி செலவு அதிகமாகுது. அதை நம்ம இயற்கை முறையில் செய்யும்பொழுது எவ்வாறு நம்மளுக்கு செலவு கம்மியாகுது, அதெல்லாம் செலவே இல்லாமல் நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றது முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நீமாஸ்திரம் எப்படி தயாரிக்கிறது முதல்ல கொண்டு பார்க்கலாம். நீமாஸ்திரன்றது என்னென்னா, வெறும் வேப்ப இலையில் வந்து இந்த கோமியத்தில் ஊற வச்சு 2 நாள் கழித்து எடுத்து யூஸ் பண்ணுறது தான். இதில் வந்து என்ன பயன் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, சாறு உறிஞ்சும் பூச்சிகள்னு சொல்கிற இலைப்பேன், அசுவினி, பச்சை தத்துப்பூச்சி, இந்த மாதிரி இருக்கிற அந்த சின்ன கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் எல்லாம் கண்ணுக்கு அதிகமாக புலன்படாது, ஆனால் பச்சையத்தெல்லாம் உறிஞ்சிடும். நம்ம பயிரில் இருக்கிற பச்சையத்தை உறிஞ்சி நம்மளுக்கு மகசூலை குறைக்கிற சின்ன உயிரிகளெல்லாம் வந்து விரட்டுறது. இது கொள்ளாது, விரட்டும். பூச்சியை வந்து நம்ம பயிர்லேருந்து வெளியேற்றும் போது நம்ம பயிர் வந்து ஆரோக்கியமாக வளரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம நீமாஸ்திரம் பார்க்கும்போது அந்த 1 ஏக்கருக்கு வந்து 200 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். அந்த 200 லிட்டர் தண்ணிக்கு 10 கிலோ சாணம், 200 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10 கிலோ சாணம், அது கூட 10 லிட்டர் கோமியம், நாட்டு மாட்டு கோமியம் யூஸ் பண்ணணும். இதை போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா குச்சி வச்சு நல்லா முதல்ல அந்த சாணத்தும் கோமியமும் நல்லா கரைகிற மாதிரி நல்லா கரைச்சிக்கணும் முதல்ல. ஏன் கரைக்கிறோம்னா, அடுத்து நம்ம இந்த வேப்ப இலையை போடும்போது நம்மளுக்கு சுற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்பயே சாணத்தை வந்து கரைச்சிடணும். அடுத்து வந்து 10 கிலோ இந்த வேப்ப இலையில் குச்சியும் தலையுமா இருக்கிறத போட்டு இதில் ஊற வைக்கணும். கடிகார திசையில் சுற்றணும். இப்போ நம்ம வந்து பயிர் உற்பத்தி செலவில் பார்க்கும்போது அதிகமாக நம்ம செலவுன்னு பார்க்கும்போது என்னென்னா,
நம்மளுக்கு அந்த பூச்சி மருந்துகளையும் வளர்ச்சி ஊக்கிகளையும் வெளியே இருந்து வாங்கி அடிக்கிறதுனால தான் நம்மளுக்கு உற்பத்தி செலவு அதிகமாகுது. அதை நம்ம இயற்கை முறையில் செய்யும்பொழுது எவ்வாறு நம்மளுக்கு செலவு கம்மியாகுது, அதெல்லாம் செலவே இல்லாமல் நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றது முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நீமாஸ்திரம் எப்படி தயாரிக்கிறது முதல்ல வந்து பார்க்கலாம். நீமாஸ்திரன்றது என்னென்னா வெறும் வேப்ப இலையில வந்து இந்த கோமியத்தில் ஊற வச்சு 2 நாள் கழித்து எடுத்து யூஸ் பண்ணுறது தான். இதில் வந்து என்ன பயன் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, சாறு உறிஞ்சும் பூச்சிகள்னு சொல்கிற இலைப்பேன், அசுவினி, பச்சை தத்துப்பூச்சி, இந்த மாதிரி இருக்கிற அந்த சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் எல்லாம் கண்ணுக்கு அதிகமாக புலன்படாது, ஆனால் பச்சையத்தெல்லாம் உறிஞ்சிடும். நம்ம பயிரில் இருக்கிற பச்சையத்தை உறிஞ்சி நம்மளுக்கு மகசூலை குறைக்கிற சின்ன சின்ன உயிரிகளெல்லாம் வந்து விரட்டுறது. இது கொள்ளாது, விரட்டும். பூச்சியை வந்து நம்ம பயிர்லேருந்து வெளியேற்றும்போது நம்ம பயிர் வந்து ஆரோக்கியமாக வளரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம நீமாஸ்திரம் பார்க்கும்போது அந்த 1 ஏக்கருக்கு வந்து 200 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். அந்த 200 லிட்டர் தண்ணிக்கு 10 கிலோ சாணம், 200 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10 கிலோ சாணம், அது கூட 10 லிட்டர் கோமியம், நாட்டு மாட்டு கோமியம் யூஸ் பண்ணணும். இதை போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா குச்சி வச்சு நல்லா முதல்ல அந்த சாணத்தும் கோமியமும் நல்லா கரைகிற மாதிரி நல்லா கரைச்சிக்கணும் முதல்ல. ஏன் கரைக்கிறோம்னா, அடுத்து நம்ம இந்த வேப்ப இலையை போடும்போது நம்மளுக்கு சுற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்பயே சாணத்தை வந்து கரைச்சிடணும். அடுத்து வந்து 10 கிலோ இந்த வேப்ப இலைகளை குச்சியும் தலையுமா இருக்கிறத போட்டு இதில் ஊற வைக்கணும். கடிகார திசையில் சுற்றணும். கடிகார திசையில் சுற்றிட்டு இதை நம்ம வந்து முன்னாடி நம்ம ஜீவாமிர்தத்துக்கு ஒரு மேலே வந்து காட்டன் துணி வச்சு மூட சொல்லியிருந்தோம். இதில் வந்து நம்ம மூடக்கூடாது. ஏன் மூடக்கூடாது அப்படின்றனா, இதில் வந்து என்னென்னா அம்மோனியம்ன்ற ஒரு வாயு உருவாகும். அம்மோனியன்ற வாயு நம்ம பயிர்களுக்கு அடிக்கக்கூடாது. அதிகமாக அடிக்கும்போது அது ரசாயன மாற்றங்களை நம்ம பயிரில் ஏற்படுத்தும். இந்த நீமாஸ்திரம் போடும்போது இது மாதிரி கலக்கி வச்சுட்டு 2 நாள் இதே மாதிரி ஓப்பனில் நம்ம வச்சிடணும். ஓப்பனில் வைக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இந்த கெட்ட வாயுவெல்லாம் வெளியேறி நல்ல நுண்ணுயிரி மட்டும் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து என்னென்னா, இந்த 2 நாள் கழித்து பார்க்கும்போது இந்த நம்ம வேம்பில் இருக்கிற அந்த பச்சையம்லாம் அப்படியே இறங்கிரும். நம்ம அந்த கோமியத்துலேயும் இந்த சாணத்தில் இறங்கிரும். இந்த சாணத்தில் இறங்கும்போது காஃபி கலரில் நம்மளுக்கு மாறிடும். இந்த இலையும் வந்து பழுப்பு நிறமாக மாறிடும். பழுப்பு நிறமாக மாறின பின்னாடி 2 நாள் கழித்து இதை நல்லா வடிகட்டிட்டு அப்படியே நம்ம அந்த டேங்கரில் ஊற்றி அப்படியே நம்ம டைரெக்டாகவே ஸ்ப்ரே பண்ணலாம். பண்ணும்பொழுது நம்மளுக்கு அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் தொல்லை வந்து ஒரு 15லேருந்து 20 நாளைக்கு நம்மளுக்கு கண்ட்ரோலாக ஆகும். இது மாதிரி நம்ம வந்து நீமாஸ்திரத்தை நம்ம தயாரிக்கலாம். அதாவது இது என்னென்னா, நீமாஸ்திரத்துக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு பார்க்கும்போது 200 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அது கூட வந்து 10 கிலோ சாணம், 10 லிட்டர் பசுமாட்டு கோமியம், 10 கிலோ வேப்பந்தலைகள், அந்த குச்சியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை சின்ன சின்ன பொடுசாக நறுக்கி அதில் போட்டு 2 நாள் வலது கடிகார திசையில் காலையும் மேலையும் சுற்றி விடணும். ரெண்டாவது வந்து இதில் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, இதில் வந்து மூடி போடக்கூடாது. ஏன் மூடி போடக்கூடாதுன்னா, இதில் இருக்கிற அம்மோனியா வாயு வெளியேறதுக்காக நம்ம மூடி போடாமல் வச்சுருக்கணும். ரெண்டாவது அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா, இதை வந்து நம்ம வந்து 200 லிட்டர் தண்ணியும் அப்படியே வடிகட்டி டேங்கில் ஊற்றி 2 நாள் கழித்து, அதாவது 48 மணி நேரம் கழித்து நம்மளுக்கு நீமாஸ்திரம் ரெடியான பின்னாடி அப்படியே பயிர்களுக்கு தெளிக்கலாம். இது மாதிரி தெளிக்கும் பொழுது இது வந்து எல்லா விதமான பயிருக்கும் நம்ம தெளிக்கலாம். தெளிக்கும் பொழுது நம்ம அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தொல்லைகள் வந்து நம்மளுக்கு 15லேருந்து 20 நாளைக்கு இயற்கையாகவே கண்ட்ரோல் ஆகிரும். சரிங்களா? அடுத்தது நம்ம சொன்னோம், இது வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகள். அடுத்தது நம்மளுக்கு காய்ப்புழு, படைப்புழு, அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நிறையா வரும். அடுத்தது வந்து இலையில் வந்து அந்த புருட்டுனியா புழுலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இலையை சுரண்டி சாப்பிட்ற பச்சை புழுக்கள்லாம் நிறையா இருக்கும். அந்த தொந்தரவு வந்து நம்ம எப்படி பைசா செலவில்லாமல் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம வந்து நிறைய ரசாயன மருந்துகளை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம பூமியில் தெளிக்கணும் செடிக்கு. ஏன்னா அதில் அந்த புழுக்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. அதனால தான் செலவு நம்மளுக்கு அதிகமாகுது. இப்போ நம்ம எப்படி அதை செய்யலாம் ஃபஸ்ட்டுன்னு பார்க்கும்போது, அக்னி அஸ்திரம் அப்படின்ற ஒரு இடுபொருளை வந்து செலவில்லாமல் தயாரிக்கலாம். அக்னி அஸ்திரம் அப்படின்னா, அக்னினா நெருப்பு மாதிரி எரியக்கூடிய, அதாவது எரிச்சல் ஊட்டக்கூடிய பொருட்களை நம்ம அதை வச்சு, அந்த மூலப்பொருளை வச்சு நம்ம இந்த இடுபொருளை தயாரிச்சிடலாம். அதுக்கு வந்து என்னென்னா 20 லிட்டர் கோமியம் எடுத்துக்கணும். அது கூட வந்து 2 கிலோ வேம்பு இலை, அதை வந்து என்ன பண்ணணும்னா நல்லா நம்ம அம்பிலேயோ உரல்லையோ வச்சு இடித்து நல்லா விழுது மாதிரி மாற்றிக்கணும். அடுத்தது வந்து என்னென்னா 1/2 கிலோ பூண்டு, 1/2 கிலோ பச்சை மிளகாய், 1/4 கிலோ நம்ம புகையிலை நம்ம அந்த குச்சியாக வச்சு போடுவாங்க இல்லைங்களா, நம்ம வீட்டில் பெரியவங்களாம் போட்டுருப்பாங்களே அந்த புகையிலை, அது ரொம்ப காரத்தன்மையாக இருக்கும். இந்த 3 பொருள், இந்த 4 பொருளையும் வந்து என்ன பண்ணணும்னா தனித்தனியாக அரைச்சிக்கணும். தனித்தனியாக அரைச்சி இந்த 20 லிட்டர் கோமியத்தில் நல்லா போட்டு கலக்கிட்டு, இதை வந்து என்ன பண்ணால் நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு
வேக வைக்கணும், நல்லா கொதிக்கணும். 2 நாள் நல்லா ஒரு கொதி வந்த பின்னாடி இறக்கி வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரம் இறக்கி வச்சுட்டு அது கொஞ்சம் அந்த குளிர்ச்சி அடையும். குளிர்ச்சி அடைஞ்ச பின்னாடி திருப்பியும் எடுத்து வச்சு வேக வைக்கணும். இது மாதிரி 2 முறை வேக வச்சு அதை இறக்கி ஒரு நிழல் பாங்கான இடத்துல மூடி போட்டு ஒரு 48 மணி நேரம், அதாவது 2 நாள் அதே மாதிரி முன்ன சொன்ன மாதிரி கடிகார திசையில், வலது கடிகார திசையில் காலையிலையும் மாலையிலையும் சுற்றி விட்டுட்டு 48 மணி நேரம் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு இந்த அக்னி அஸ்திரம் என்ற ஒரு இடுபொருள் உருவாகிறது. இதுக்கான செலவு பார்க்கும்போது நம்மளுக்கு மிக மிக குறைவு. என்னென்னா பச்சை மிளகாய் நம்ம தோட்டத்திலே விளைவிச்சிக்கலாம். ரெண்டாவது வந்து என்னென்னா இந்த வேப்பையில் நம்மளுக்கு எளிதாக கிடைக்கிது. ரெண்டாவது பூண்டு மட்டும் கொஞ்சம் வெளியே வாங்க வேண்டியது, பூண்டும் புகையிலை மட்டும் கொஞ்சம் வெளியே வாங்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நம்ம செலவு வந்து பார்க்கும்போது மிக குறைவு. நம்ம பூச்சி மருந்து வெளியிருந்து வாங்குகிற செலவில் 0.001% தான் நம்மளுக்கு ஆகும் அந்த செலவு. சரிங்களா? இதில் வந்து என்னென்னா இதை நம்ம அடிக்கும் பொழுது நம்ம செடியில் இருக்கிற அந்த புருட்டுணிய புழுக்கள், படைப்புழுக்கள், காய்ப்புழுக்கள்லாம் நம்மளுக்கு ஈஸியாகவே கண்ட்ரோல் ஆகிரும். அது கூட வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளும் இந்த அக்னி அஸ்திரம் அடிக்கும் பொழுது நம்ம பயிரை விட்டு வெளியே போயிடும். அதுக்கடுத்து தான் இன்னொன்று சொன்னால் நம்ம பிரம்மாஸ்திரம் அப்படின்னு ஒன்று சொன்னோம். பிரம்மாஸ்திரத்துக்கு நம்ம வந்து எங்கேயுமே வெளியே நம்ம முன்ன அக்னி அஸ்திரத்தில் நம்ம வந்து இஞ்சி, அந்த பூண்டு, புகையிலெல்லாம் வெளியே வாங்கணும். இதில் வந்து என்னென்னா வெளியே எதுவுமே வாங்க தேவையில்லை இந்த பிரம்மாஸ்திரம் தயாரிக்கிறதுக்கு. என்னென்னா பிரம்மாஸ்திரத்துக்கு 20 லிட்டர் கோமியம் எடுத்துக்கணும். ரெண்டாவது வந்து என்னென்னா 2 கிலோ வேப்ப இலை விழுது, 2 கிலோ புங்க இலை விழுது, 2 கிலோ சீத்தா இலை விழுது, 2 கிலோ ஆமணுக்கு இலை விழுது, 2 கிலோ ஊமத்தை. இதெல்லாம் தனித்தனியாக அந்த இலைகளெல்லாம் பறித்து ஒரு 2 கிலோன்ற அளவுக்கு தனித்தனியாக பறித்து தனித்தனியாக இடித்து நல்லா விழுது மாதிரி மாற்றிக்கிட்டு இதை வந்து அதே மாதிரி 20 லிட்டர் கோமியத்தில் ஊற வச்சு ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வைக்கணும். 2 முறை நல்லா கொதி வந்த பின்னாடி இறக்கி வச்சு 1/2 மணி நேரம் இடைவெளியில் 2 தடவை எடுத்து கொதிக்க விடணும். கொதிக்க வச்சு எடுத்து நிழலில் வந்து 2 நாளைக்கு, அதாவது 48 மணி நேரம் வலது கடிகார திசையில் 2 டைமு காலையிலும் மாலையிலையும் சுழற்றி 48 மணி நேரம் நிழலில் வச்சிங்கன்னா போதும், நம்மளுக்கு அக்னி அஸ்திரம் ரெடி ஆயிரும். இதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு டேங்க்குக்கு, அதாவது டேங்க்குனா ஒரு 15 லிட்டர் தண்ணீருக்கு இதை வந்து 1 லிட்டர் என்ற அளவுக்கு நம்ம கலந்து தெளிக்கும் பொழுது பயிரில் இருக்கிற இந்த படைப்புழுக்கள், காய்ப்புழுக்களும் நம்மளுக்கு ஈஸியாகவே கண்ட்ரோல் ஆகிரும். இதுக்கு ஆகிற செலவு பார்க்கும்போது 0 தான். இதுக்கு பைசா செலவே கிடையாது. ஏன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற இலைத்தலை செடிகளை வச்சே நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கு ஆகும் செலவு 0 ரூபா தான் ஆகுது. சரிங்களா? இது மூலம் சின்ன சின்ன இடுபொருட்கள் நம்ம நிலத்திலே இருக்கிறத நம்மக்கிட்ட என்னென்ன கையில் இருக்கிற மூலப்பொருளை வச்சுக்கிட்டு இடுபொருளை தயாரித்து நம்ம செய்யும்போது ஆகிற செலவு வந்து பார்க்கும்போது மிக மிக குறைவு. இதனால் வந்து என்னென்னா உற்பத்தி ஆகும் செலவுன்றது வந்து நம்மளுக்கு 10% 9% அந்த செலவு வந்து மிக மிக குறைக்கப்படுது. நம்மளுக்கு அந்த முதன்மை பயிர் அதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம பயிரில் போடுற நிகர லாபம்ன்றது வந்து முழுமையாக நம்மளுக்கு கிடைச்சிரும்.